வழக்கமாக நம்ம ஊரில் கர்ப்பிணி பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. போகக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அந்த காலகட்டத்தில் பிரசவ நேரத்தில் அவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க உடல் கொஞ்சம் சிரமப்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அப்படி சொல்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் தான் நிறைய வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். மகாபாரத பாத்திரமான வாலி இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை வழிபட்டனால இந்த கோயில் குரங்காடுதுறை என்ற பெயரில் வழங்கப்படுது. இந்த சிவாலயம் திருவையாறுல இருந்து கும்பகோணம் போற பாதையில கணபதி அக்ரஹாரத்துக்கிட்டக்க இருக்கு. இந்த கோயில் திருஞான சம்பந்தரால தேவார பாடல் பெற்ற தலம். இந்த கோயிலுடைய தலவரலாறு படி செட்டிப்பெண் என்கிற ஒரு நிறைமாத கர்ப்பிணி இந்த கோயில் வழியாக செல்லும்போது அவளுக்கு ஏற்பட்ட தீராத தாகத்தை இங்குள்ள இறைவன் இந்த கோயிலில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் உள்ள குலைகளை வளைத்து அதில் உள்ள இளநீரை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தாகத்தை தீர்த்ததால இங்குள்ள இறைவனுக்கு குலைவணங்கிநாதர் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதா சொல்றாங்க. ராமாயண கதாபாத்திரமான வாலியோட தொடர்பு கொண்டது இந்த கோயில் அப்படிங்கிறதால இந்த கோயிலுடைய பழமை ராமாயண காலத்தோடு தொடர்பு கொண்டதுங்கிறது தெரியுது. 8 கரங்களுடைய அஷ்டபுஜ துர்க்கை இந்த தலத்தில் வீற்றிருப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் இங்குள்ள இறைவனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் சுகப்பிரசவம் நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் நிலவுது.